بسم الله الرحمن الرحيم الله نزل أحسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இடைவெளிக்கு திரும்பவும் இந்த வகுப்புகளை ஆரம்பிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வகுப்புகள் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை கொண்டு முதலாவதாக நாங்கள் அந்த நீங்களே நியமித்த அந்த 5 பேர் குழு சந்தித்து பேசி இப்படி ஒரு தலைப்பை முதலாவது நாங்கள் தொடங்கி வைப்போம். பின்னர் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு எல்லோரும் மாணவர்களுக்கு இந்த வகுப்புகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் 5 பேர் தீர்மானித்தது. எனவே அந்த வகையில் இந்த தலைப்பை நாங்கள் செய்கிறோம். மதிப்புரிய சகோதரத்தை தலைப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீண்ட பெரிய ஒரு தலைப்பு. ஆனாலும் நாங்கள் இன்று இதற்கு இருக்கின்ற நேரத்தை கவனத்தில் கொண்டு முடிவான அளவு இந்த தலைப்பை செய்வதற்கு முயல்வோம். உதாரணமாக நான் உங்களிடம் ஆரம்பத்திலே கேட்டுக்கொள்வது, இந்த தலைப்போடு நாங்கள் பேசிக்கொண்டு செல்லும் போது இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட தலைப்பு வெளியே போகாமல் தலைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அல்லது அபிப்பிராயங்கள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் உடனுக்குடனே அதனை சேர்த்து சொல்லிக் கொண்டு போனால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. சில வேலைகளில் கொஞ்சம் சமூகத்துக்கு பிரபலிய இல்லாத சில கருத்துக்களை அபிப்பிராயங்களை சொல்ல வேண்டி வரும். எனவே உங்களுக்கு அது சம்பந்தமாக சந்தேகங்கள் வந்தால் அல்லது உங்களுக்கு மாற்றி அதோட வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவற்றை சொல்வது பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போது நாங்கள் இந்த சுண்ணாவை அனுப்புவதற்கான சில வழிகாட்டுகள் இந்த தலைப்பை தொடங்கி ஆரம்பித்து செய்து கொண்டு செல்வோம். நாங்கள் எல்லோரும் விளங்கி இருப்பது போன்று சுண்ணா ஒரு 2வது சட்ட மூலாதாரம் அல்லது 2வது முஸ்லிம் சமூகத்துக்கான வழிகாட்டலுக்கான அடிப்படை மூலாதாரம். எனவே சுண்ணா சம்பந்தமாக ஆரம்பத்தில் சில அடிப்படையான உண்மைகளை நாங்கள் விளங்கி கொண்டு அடுத்த பார்ப்போம். சில வேலைக்கு பின்னால் சொல்ல போகின்ற கருத்துக்களை நீங்கள் வித்தியாசமாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் தெரிந்த சில அடிப்படைகளையே ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து பார்த்தாங்க. முதலாவது, சுண்ணாவுடைய ஆதாரபூர்வமான தன்மையை யாருமே எந்த அறிஞர் மறுப்பது கிடையாது. என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த துறை பற்றி படித்தவர்கள் ஆராய்ந்தவர்கள் யாருமே சுண்ணா ஒரு சட்டமூலாதாரம் அல்ல என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. இறந்த காலத்தில் ஒரு சிலர் அவ்வாறான கருத்துக்களை அபிப்பிராயங்களை சொல்லி வந்தார்கள். நவீன காலத்தில் மேற்கத்திய முஸ்தசிக்கூர் என்று சொல்லக்கூடிய கீழைத்திய ஆய்வாளர்கள் சொன்னார்கள், அல்லது அவர்களால் பாதிக்கப்பட்ட சில முஸ்லீம்கள் சொன்னார்கள். ஆனால் பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் ஏகோபித்த பொதுவான முடிவு சுண்ணா ஒரு ஆதாரபூர்வமான தன்மை, குர்ஆனை போன்று 2வது சட்டமூலாதாரமாக இன்று அது முஸ்லிம் சமூகத்துக்கு சட்ட ரீதியாகவும் வணக்க வழிபாடுகள் ரீதியாகவும் தர்பியத் என்ற பகுதியிலும் நம்பிக்கைகள் என்ற பகுதியிலும் வழிகாட்டக்கூடியதாக அமையும் என்பது மிகவும் தெளிவானது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியை பற்றி
அல் குர்ஆன் சொல்கின்ற போது எத்தனை வாடை சக்தி வள்ளிமுகம் கிதாப என்று 3 பணிகளை அல் குர்ஆன் சொல்லி வருகிறது. ஒன்று, அவர்களுக்கு அல் குர்ஆனை ஓதி காட்டுவது. பிறகு அவர்களை அந்த குர்ஆன் வழிகாட்டல் வேறு அவர்களை தூய்மைப்படுத்துவது, பரிசுத்தப்படுத்துவது, பயிற்றுவிப்பது. மூன்றாவது அவர்களை படிப்பித்து வழிகாட்டி கொண்டு செல்வது. இந்த 3 பணியையும் அல் குர்ஆன் ஒரு நபியுடைய பணியாக அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாக சொல்லி வந்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை செய்கின்ற போது, பயிற்றுவிக்கின்ற போது, படிப்பிக்கின்ற போது, இந்த பணியை செய்கின்ற போது அவர்களுடைய சொற்களாகவும் நடத்தைகளாகவும் அந்த பணி கண்டிப்பாக வந்தது. எனவே அந்த சொற்களும் நடத்தைகளும் தான் நாங்கள் சுன்னா என்று சொல்றோம். அந்த பணியை சொல்லும்போது, செய்யும் போது பேசியிருப்பார்கள், கருத்து சொல்லியிருப்பார்கள், பயிற்றுவித்திருப்பார்கள். எனவே கண்டிப்பாக அதன் விளைவாக வந்ததுதான் நாங்கள் இந்த சுன்னா அல்லது ஹதீஸ் என்று சொல்றோம். எனவே அந்த பின்னணியில் நாங்கள் இந்த இப்படி ஒரு சட்டம் ஆதாரம் அல்லது இப்படியான ஒரு வழிகாட்டில் இருக்கிறது என்பதனை எந்த நியாயப்படி மறுக்க முடியாது என்பதனை நாங்கள் குறிப்போம். குர்ஆனை சொல்வதன் காரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியான ஒரு பணி இருக்கிறது என்று சொல்வதன் காரணமாக நிச்சயமாக அந்த பணியை நாங்கள் மறுக்க முடியாது, ஹதீஸை சுன்னாவை மறுக்க முடியாது சொல்வோம். எனவே இந்த பின்னணியில் நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் அது நிறுவப்பட்டது என்று சொன்னால், அது சொல்லோ அல்லது நடத்தையோ இப்படியான ஏதாவது ஒன்றை நிறுவப்பட்டது என்று சொன்னால் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அதனை அங்கீகரிப்பார்கள். முஸ்லிம் சமூகத்தில் எல்லோருமே அதனை பொதுவாக அங்கீகரிப்பார்கள் என்று நாங்கள் இங்கே ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்வோம். இது நாங்கள் இங்கே சொன்னது எல்லோருக்கும் தெளிவான அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்து. எனவே இந்த அடிப்படையில் இன்னொரு முக்கியமான கருத்தை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டு அடுத்த பாதி கொள்வோம். நாங்கள் இங்கே காட்டியிருப்பது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன கருத்து. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது குர்ஆனிலிருந்து விளங்கியதாகத்தான் இருக்கிறது என்று இமாம் ஷாஃபிஈ அவர்கள் சொன்னார். மிம்மா ஃபஹிமஹு மினல் குர்ஆன் என்று அல்லது மிம்மா இஸ்தன்பதஹு மினல் குர்ஆன் என்று இமாம் ஷாஃபிஈ சொன்னதாக நீங்கள் இமாம் இப்னு கஸீருடைய தஃசீர் முன்னுரையை வாசித்தால் அதில் இப்னு கஸீர் மிகவும் தெளிவாக அந்த ரிவாயத்தை இமாம் ஷாஃபிஈ சொன்னதாக சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹ் எது செய்தார், மா காலஹு ரசூல் வமா காலஹு ரசூல் மிம்மா இஸ்தன்பதஹு அல்லது மிம்மா ஃபஹிமஹு மினல் குர்ஆன் என்று இமாம் ஷாஃபிஈ அவர்களே சொல்லியிருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஒரு கருத்தை எடுத்தாலும் எந்த ஒரு நடத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக அதற்குரிய மூலத்தை நாங்கள் குர்ஆனில் போய் பார்க்க முடியும். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு அது கான குறிப்பு குர்ஆன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குழு அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு குர்ஆனாகத்தான் இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த பின்னணியில் நாங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் ஹதீஸை நடத்தையை கண்டாலும் அது குர்ஆனிலிருந்து பெறப்பட்டதாகத்தான் இருக்க முடியும் என்பது கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்போது நாங்கள் பார்த்த இந்த 5 விஷயங்களும் அல்லது 4 விஷயங்களும் முஸ்லிம் சமூகம் பொதுவாக ஒத்துக்கொண்ட விஷயம். இதில் கருத்து வேறுபாடு பட்டு செல்வது சாத்தியமானது அல்ல. அப்படி கருத்து வேறுபாட்டு பட்டு சென்றால் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தில் ஏகோபித்த முடிவுக்கு மாற்றமான அபிப்பிராயத்தை கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்றோம். எனவே அது பற்றி நாங்கள் இங்கே அரட்டிக் கொண்டு பேசுவது கொண்டுவில்லை. அதாவது ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் ஒரு சட்ட மூலாதாரம் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என்பது பற்றி நாங்கள் இங்கே பேசுகிறோம். ஏனென்றால் அது முஸ்லிம் சமூகம் பொதுவாக ஒத்துக்கொண்டோம். நாங்கள் சொல்ல போகின்ற விஷயத்தை தான் நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இவர் பேசுகிறோம். இப்போது நாங்கள் ஏதாவது ஒரு ஹதீஸை அது ஆதாரப்பூர்வமற்றது என்று சொன்னால் அல்லது விமர்சனத்துக்கு உட்படுகிறது என்று சொன்னால் ஒரு நாள் மகனை சுண்ணாவை மறுக்கிறார் என்று சொல்லிவிடக்கூடாது. சேகர்ஜான் உதாரணமாக சுண்ணா பற்றி ஒரு பெரிய ஒரு ஆய்வை முன்வைத்தார். அந்த ஆய்வில் அவர்கள் சொல்ல வர சுண்ணாவை மறுக்க வரவில்லை, ஆனால் சுண்ணாவை தூய்மைப்படுத்த வந்தார். அதனை பிழையாக விளங்கிக் கொண்டு சிலர் இவர் சுண்ணாவை மறுக்கிற ஒருவர் என்று சொல்லிவிட்டார்.
எனவே அந்த விலையை நாங்களும் செய்துவிடக்கூடாது என்பதற்கு தான் ஆரம்பத்திலே இந்த உண்மையை சொல்லிவிட்டோம். இப்போது நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு இது பேசுவதற்கு இருக்காது நான் நினைக்கிறேன். எனவே இப்போது அடுத்த விஷயத்துக்கு வரும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நாங்கள் சுண்ணாவை அணுகும் போது ஆக அடிப்படையாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயத்தான் சுண்ணாவுடைய வித்தியாசமான தன்மை. என்ன வித்தியாசமான தன்மை என்றால், முதல் அடிப்படை வித்தியாசமான தன்மை என்னவென்றால், சுண்ணா அல்குர்ஆனை போன்று திட்டமிட்டு உத்தியோகபூர்வமாக திரட்டப்பட்ட ஒன்று அல்ல என்பது நாங்கள் எல்லோரும் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு வரலாற்றில் எந்த ஒரு காலப்பிரிவும் எந்த ஒரு கலீஃபாவும் அதற்கென்று திட்டமிட்டு அதற்காக ஆழி அடித்து எழுதி ஒழுங்குபடுத்த படவில்லை. குர்ஆனப்படி எல்லோருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான எழுத்தர்களை நியமித்து அதனை உத்தியோகபூர்வமாக செய்து விட்டு சென்றார். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அதனை தொகுத்து எடுத்தார். சின்ன ஒரு கருத்து வேறுபாடு போல் காணப்பட்ட போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்தையும் திரட்டி எடுத்து ஒரு புத்தகமாக ஆக்கி அந்த புத்தகத்தை எல்லா பகுதிகளுக்கும், அந்த நேரம் இருந்த இஸ்லாமிய உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் 7 குர்ஆனை எழுதி அனுப்பி தனிப்பட்ட முறையில் எழுதியிருந்த குர்ஆன் அனைத்தையுமே ஒரு இடத்தில் திரட்டி எரித்து விட்டார். அவ்வளவு குர்ஆனை ஒரு இடத்தில் திரட்டி எரித்து விட்டார். எல்லா சஹாபாக்களுடைய அபிப்பிராயப்படியும் தனிப்பட்ட முறையில் எழுதி வைத்திருந்த குர்ஆன், சஹாபாக்கள் எழுதி வைத்திருந்த எல்லா குர்ஆனையும் ஒரு இடத்தில் திரட்டி எரித்து விட்டார். எனவே அதில் ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்படி இது நடக்குது. சுண்ணாவை பொறுத்தவரையில் இவ்வாறு இது நடக்கவில்லை என்ற உண்மையை நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால், இதன் காரணமாகத்தான் இன்று வரை இந்த பிரச்சனை இருக்கு. நாங்கள் ஒரு ஆயத்தை எடுத்தால் சஹீஹான ஆயத்து, தஈஃபான ஆயத்துன்னு சொல்றது, அது அவ்வளவுதான். அப்படியே குர்ஆன் சொல்லுவோம். அதுக்கு மேல எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. ஆனால் சுண்ணாவை எடுத்தால், ஹதீஸை எடுத்தால் தஈஃபா சஹீஹான பிரச்சனை நாங்கள் வாழும் இந்த காலப்பிரிவு வரையில் தொடர்ந்து இருக்கு. அதனை யாருமே முடித்து வைக்கவில்லை. இடைக்கால பிரிவு யாருமே முடித்து வைக்க. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலத்தில் ஒரு முயற்சியை ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் அதை முடிப்பதற்கு முன்னால் மரணித்தார்கள். திரும்ப அவருக்கு பின்னால் யாருமே அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டு போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமலாக்கவில்லை. இதுதான் சுன்னா, அந்த தொகுத்து இவ்வளவுதான் சொல்லிவிட்டு யார். எனவே அது அப்படியே இன்று வரையில் இருந்து பின்னால் வந்த எல்லாரையும் நாங்கள் பார்த்தால் தனிப்பட்ட சொந்த ஆற்றல், சொந்த முயற்சிக்குத்தான் இந்த செயற்பாடு, சுண்ணாவை தொகுக்கின்ற செயற்பாடு விடப்பட்டது. கடைசி வரையில் இந்த உண்மையை தான் நாங்கள் காணலாம். அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயங்களை இங்கே சொல்வது நல்ல நினைக்கிறேன். மதிப்புரிய சகோதரர்களே, சுண்ணாவுடைய தொகுப்பு வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த 2 இமாம்கள் இந்த காலத்தில் எவ்வளவு காலம் ஹிந்தியிலும் 256 இமாம் புகாரி மரணித்தார்கள். இமாம் முஸ்லிம் 261 மரணித்தார். இந்த 2 இமாம்களும் சஹீஹான ஹதீஸை மட்டும் தொகுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு சஹீஹான ஹதீஸை மட்டும், ஹதீஸ்களை மட்டும் தொகுத்து சென்றார்கள். இதற்கு முன்னாலும் ஹதீஸ் தொகுக்கப்பட்டது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்படி தொகுக்கப்படும் எல்லாம் கலந்துதான் தொகுத்தார். ஒரே ஒரு இமாம் இதற்கு முன்னால் இமாம் மாலிக் முவத்தா இந்த நூலை தொகுத்தார்கள். இதில் சஹீஹான ஹதீஸை மட்டுமே தொகுத்தார்கள். ஆனால் அதில் எல்லாம் கலந்திருக்கு. அதாவது சஹாபியுடைய கருத்து இருக்கு, தாபியுடைய கருத்து இருக்கு, சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கு. இப்படி ஒரு கடந்த தொகுப்பாகத்தான் இருக்கு. ஆனால் அதில் வந்திருக்கிற அவ்வளவு ஹதீஸ்கள் சஹீஹானது 4 ஹதீஸ்கள் மட்டும் விமர்சனத்துக்கு உட்பட. மோத்தாவில் 4 ஹதீஸ்கள் மட்டும் விமர்சனத்துக்கு உட்பட மற்ற எல்லா ஹதீஸ்களும் சஹீஹானது. இது ஒரு காலகட்டம். அப்ப அவருக்கு பாருப்போ இது 3வது நூற்றாண்டு ஆகிவிட்டது. சஹீஹான ஹதீஸை மட்டும் நாங்கள் வேறையாக பதிவோம் என்று சிந்தித்து பதிவதற்கு 3வது நூற்றாண்டு ஆகிவிட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம்.
அடுத்ததாக நாங்கள் காண்போம் இன்னொரு காலகட்டத்தை பார்க்கிறோம். நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு சுனன் அல் அர்பா, 6 சுனன், 4 சுனன் நூல், 4 சுனன் நூல். அது இன்னொரு கால பிரிவாக அமைந்ததை நாங்கள் காண்போம். இந்த நூல்கள் அடுத்த கட்டத்திலோ 2வது கட்டத்திலோ உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிம் சஹீஹான ஹதீஸை மட்டும் தொகுக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் மிகுந்த கவனமாக அந்த ஹதீஸ்களை தொகுத்தார். ஆனால் அதன் பிறகு இன்று வரை சஹீஹான ஹதீஸை மட்டும் தொகுக்க வேண்டும் என்ற அந்த கருத்து பிழைக்க. உதாரணமாக இந்த 4 கிரந்தத்திலும் சில வேளை சிலருடைய அபிப்பிராயப்படி மௌதுவான ஹதீஸ்கள் கூட இந்த கருத்து. எனவே 2வது கட்டத்தை நாங்கள் அப்படி காணோம். 3வது கட்டத்துக்கு நாங்கள் வந்தால், அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்தால் இந்த நூல்களை அடுத்த காலகட்டத்தில் 3வது காலகட்டத்தை நாங்கள் காணோம். அதாவது அபூ யாலா அவருடைய ஹதீஸ் கிரந்தம் முஸ்னத் அபூ யாலா 307, ஸஹீஹ் இப்னு ஹுஸைமா 311, இவர் ஹதீஸ் புத்தகம் மஆனில் ஆசார் அபூ ஜாஃபர் தஹாவி 321, மஆனில் ஆசார், ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் 354, தபரானி 3 புத்தகங்கள், மோஜம் ஸகீர் அவ்ஸத் கபீர் என்று சொல்லி, மோஜம் ஸகீர் அவ்ஸத் கபீர் என்று சொல்லி தபரானி 360, இமாம் தாரகுத்னி அவருடைய புத்தகத்தின் பேரு சுனன், அது 385, ஹாக்கிம் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் அல் முஸ்தத்ரக் 404, பைஹகி சுனனுல் குப்ரா 458. இப்படி அடுத்த கட்டமாக நாங்கள் இன்னும் சில தொகுப்புகளை காணலாம். இந்த தொகுப்புகளும் இந்த தரம் இருக்கும். இமாம் புகாரி முஸ்லிம் செய்த அதே தரம் இந்த தொகுப்பு 3வது கட்டத்தில் வந்த இந்த ஹதீஸ் கிரந்தங்களும் இருக்கவில்லை என்பது முஸ்லிம் சமூகத்தின் ஏகோபித்தம். எல்லா இமாம்களும் அதனை சொல்வார். எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஹதீஸ் தொகுப்பு இஸ்லாமிய வரலாற்றில் இந்த காலப்பிரிவு வரையும், இதற்கு பின்னால், அதுக்கு பின்னால் உள்ள நான் சொல்லிட்டு போகல, இதற்கு பின்னால வரையும் தொடர்ந்து அந்த தொகுப்பு நடந்து கொண்டே இருந்திருக்கு. ஆனால் இங்கு இருந்த அந்த கண்ணோட்டம், இமாம் புகாரி முஸ்லிமும் நாங்கள் சஹீஹான ஹதீஸை மட்டும் தேடி மிகவும் கவனமாக திரட்ட வேண்டும் என்ற அந்த கருத்து போக்கு தொடர்ந்து இருக்கவில்லை என்ற உண்மையைத்தான் நாங்கள் காண்போம். இதனை நாங்கள் மிகவும் கவனமாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். நிறைய சொல்கின்றேன், இதுதான் பிரச்சனை. இமாம் புகாரியை மாறி முஸ்லிமை மாறி சஹீஹான ஹதீஸை மட்டும் திரட்டுவோம் என்ற இந்த போக்கு இஸ்லாமிய வரலாற்றில் தொடர்ந்து. இதன் பின்னால் வந்த வரலாற்றை நாங்கள் படித்தால், இப்போது டைம் இல்லை, வரலாற்றை நாங்கள் படித்தால் மிக பெரும்பாலும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த ஹதீஸ் கிரந்தங்களை மேலதிகமாக ஏதாவது ஹதீஸில் இருக்கிறதுவா என்று பார்த்து தொகுப்பதைத்தான் பெரும்பாலும் இந்த ஹதீஸ் கிரந்தங்களை திரும்பவும் தொகுப்பதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதனை பின்னால் காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எவ்வளவு தூரம் பாரதூரமாக போனது அல்லது எவ்வாறு அந்த சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும் தொகுக்கப்பட வேண்டும் என்ற அந்த அபிப்பிராயம் எவ்வாறு முஸ்லிம் சமூகத்திலே அவ்வளவு தூரம் எடுபட்டு தொடர்ந்து போகவில்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை, பல உதாரணங்கள் ஒன்றை நான் உங்களுக்கு இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இமாம் சுயூத்தி அவர் 99 மரணித்துள்ளார். இமாம் சுயூத்தி அல் ஜாமிஉ ஸகீர் என்ற ஒரு தொகுப்பை, இந்த எல்லா கிரந்தங்களிலும் வந்த ஒரு தொகுப்பை ஆக்கினார். அந்த தொகுப்பில் 1031 ஹதீஸ்களை அவர் திரட்டி இருக்கிறார். பிறகு ஜியாதத்துஹு ஜாமிஉ ஸகீர் ஒரு ஜியாதத்துஹு, அந்த ஜியாதா மேலதிகமாக தொகுத்தவற்றில் 4440 ஹதீஸ்களை தொகுத்தார். பின்னர் யூசுப் நபுஹானி
என்று இன்னொரு இமாம் அவர் பின்னால் வந்தவர்கள். இந்த இரண்டையும் சேர்த்து அல் ஃபத்ஹுல் கபீர் இன்னொரு நூலை தொகுத்தார். எனவே அந்த புத்தகத்தில் எல்லாவற்றையும் சேர்த்தால் 16,471 ஹதீஸ்கள் காணப்படும். இப்போது நவீன காலப்பிரிவில் நாசிருத்தீன் அல்பானி இந்த புத்தகத்தை எடுத்து இரண்டாக பிரித்து சஹீஹுல் ஜாமி ஸகீர் வ ஜியாதத்து, சஹீஹுல் ஜாமி ஸகீர் வ ஜியாதத்து என்று அல்பானி நவீன காலத்தில் சொன்னார். எத்தனை சஹீஹான ஹதீஸ் அவர் திரட்டினார் என்றால் 8058. பிறகு என்ன செஞ்சார்? தஈஃபுல் ஜாமி ஸகீர் வ ஜியாதத்து, தஈஃபுல் ஜாமி ஸகீர் வ ஜியாதத்து என்று இதே புத்தகம் நான் இப்ப சொன்ன இந்த இந்த ரெண்டு புத்தகம் சேர்த்து தான் ஃபத்துல் கபீர் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தை தான் ரெண்டாக பிரித்து அதில் இருக்க சஹீஹான ஹதீஸ் மட்டும் ஒரு பக்கம், தஈஃபான மௌதுவான ஹதீஸ் மட்டும் இன்னொரு பக்கம் ரெண்டு. அது அவருக்கு 14,000 சொச்சம் ஹதீஸ் சஹீஹா இருந்தது இவ்வளவு 8,058 படம். மிச்சமுள்ள 6,000 சொச்சம் ஹதீஸ்களும் அவர் கருத்துப்படி தாய். அப்ப எவ்வளவு ஏறத்தாழ ஆரம்பம் கொஞ்சம் 40% மேல தாய். அவர்கள் கொஞ்சம் அல்ல, ஒரு 5%, 2%, 3%, 10%, 15% ஏறத்தாழ அரைவாசி தாய். அவ்வளவு தூரத்துக்கு ஹதீஸ்ல இல்லாத பொருளாதார நான் சேர்ந்து இருக்கிறது மிகவும் தெரியும். வேறு இந்த ஹதீஸ் கிரந்தத்தை நான் சொன்னேன். ஏற்கனவே சொன்ன இமாம் முஸ்லீம், இமாம் புகாரி, இங்க பின்னால வந்து இந்த கிரந்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து திரட்டினதுதான் பேருக்கான இந்த ஜாமி ஸகீர் வ ஜியாதத்து. அந்த புத்தகத்துல கடைசி தொகுப்பு தான் இது. அதெல்லாம் சேர்த்து நாங்க எடுத்து 14,000 அதிசயம் பார்த்தால் ஏறத்தாழ அரைவாசி மட்டும்தான், அரைவாசி கொஞ்சம் கூட மட்டும்தான் சஹீஹான ஹதீஸ். மற்றதெல்லாம் தஈஃபான அல்லது மௌதுவான ஹதீஸ். அல்பானியில கரெக்ட். அல்பானி சஹீஹ் என்று சொல்லி திரட்டிய இந்த சஹீஹுல் ஜாமி ஸகீர் பற்றி கூட கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்களை சேர்த்து பார்த்தா இன்னும் குறைஞ்சு போகும் சரியான. அப்படி செய்யாம நாங்க அவர் சொன்னதெல்லாம் சரின்னு வச்சு பார்த்தா கூட எவ்வளவு தூரத்துக்கு ஹதீஸ்களுக்குள்ளான சிக்கல்கள் இருக்கிறது சொல்றது நாங்க விளையும். எனவே தனி நபர்கள்ட்ட விட்டு தொகுக்கப்பட்ட காரணமாகத்தான் இந்த நிலைமை வந்திருக்கிறது. இந்த நிலைமை வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். முஸ்லிம் சமூகத்துக்குள்ளார நிறைய தஈஃபான ஹதீஸ் பறை போய் பறை பேசிக்கிட்டே பறை போய் சில நேரங்களில் சில தஈஃபான ஹதீஸ் மீதே முஸ்லிம் சமூகம் வாழ்ந்துருக்கு. நான் விவாதம் கொஞ்சம் தஈஃபான ஹதீஸ்ல முஸ்லிம் சமூகத்துக்கு அந்த தியரியின் கீழ் தஈஃபான ஹதீஸ் சொல்ற கருத்தின் கீழே முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து போயிருக்கு. அது காரணம் இதுதான். இந்த குழப்பம் பாத்தீங்கன்னா எவ்வளவு குழப்பம் இருக்குது. பின்னால காலத்தில் கூட இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அல்-முக்ததி என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவோட வாழ்ந்த அலாவுத்தீன் அலி இப்னு ஹுசாம் என்ற ஒரு அறிஞர், ஒரு ஹதீஸ் துறை அறிஞர், கன்சுல் உம்மார் இன்னொரு ஹதீஸ் தொகுப்பர் இந்த எல்லா நூல்களையும் பற்றி தெரியும். அல்லாஹ்வோட நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டுக்கு நிறைய பேசி இருக்கிறான். அந்த ஹதீஸ் கிரந்தம் தான் ஆக பெரிய ஹதீஸ் கிரந்தம் சொல்றேன். அதுல 44,624 ஹதீஸ் இருக்கு. 44,624 ஹதீஸ் இருக்கு. இது ஆக பெரிய ஹதீஸ் கிரந்தம் நாங்க சொல்றோம். ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னென்றால் ஒன்று திருப்பி சொல்லப்பட்டும் இருக்கு ஹதீஸ். ஒரே ஹதீஸ் பல முறை சொல்லப்பட்டு. இரண்டாவது தஈஃபான ஹதீஸ்களும் நிறைய, மௌதுவான ஹதீஸ். கன்சுல் உம்மான் ஃபேமஸ். நான் நிறைய கோடைமாருக்கு நல்லா தெரியும் கன்சுல் உம்மான். அப்படி இந்த ஹதீஸ்கள் நிறைய, அந்த ஹதீஸ் இந்த கன்சுல் உம்மான் நிறைய தஈஃபான ஹதீஸ், நிறைய மௌதுவான ஹதீஸ் இருக்கின்றன என்பது மிகவும் தெளிவான.
எனவே இதை மட்டும் நீங்க இந்த படத்தை மட்டும் நான் இப்ப சொன்ன இதை மட்டும் எடுத்து பார்த்தாலே ஒரு முடிவுக்கு வரலாம். எனவே முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால இந்த தஈஃபான மௌதுவான ஹதீஸ்கள் நிறைய பரவி. எனவே பல வகையான சிந்தனை குழப்பங்களுக்கு, சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு ஹதீஸே சொல்ல வரீங்க விளையா விலை கொள்ள வேண்டாம். அதுக்குதான் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஹதீஸ் யார் மறுக்க வரல. எனவே என்ன நடந்திருக்கு, இந்த ஹதீஸால நீங்க கவனம் விலை கொள்ளணும், பிரச்சனைகள் உருவாகி முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாகி. இன்னொரு மாதிரி நாங்கள் இதை வழங்கப்பட்டோம்னா முஸ்லீம் சமூகத்தில் என்னென்ன பிரிவுகள்லாம் தோன்றியதோ அந்த எல்லா பிரிவுகளும் ஹதீஸை காட்டி ஒரே ஒரு குரூப் கவாரிஜில் ஹதீஸை கட்டினாங்கிறது ஆதாரம் என்ன, அவங்கள்ட்ட பெரும்பாவம் செய்தது நரகவாசி அவர் காபிராய்வானே. எனவே அவங்க ஹதீஸை கட்டலன்னு சொல்லி விளங்குது. ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்ற கருத்துடா கவாரிஜி கட்டினார் ஒரு ஹதீஸுக்கு நிறுவனம், மற்ற எல்லாரும் கட்டினார். ஷியாக்கள் ஆக கூட லட்சக்கணக்கில் ஹதீஸை கட்டி 1, 2, 3 அல்ல லட்சக்கணக்கில் ஹதீஸை கட்டி முஅ்தஸிலாக்களும் கட்டினார், அஹ்லு சுன்னாக்களும் கட்டினார். 4 மதஹபை சேர்ந்தவர்கள் அறியாத நிறைய பேர் கட்டினார். 4 மதஹபை சேர்ந்தவர்களும் தங்களோட மதஹபு சார்பாக கட்டினார். நாடுகளை சேர்ந்தவர்கள் கட்டினார். ஷாம் தான் உலகத்தில் உயர்ந்த நாடுன்னு சொல்றதுக்காக கட்டினார், மிஸ்ர் தான் உயர்ந்த நாடுன்னு சொல்றதுக்காக கட்டினார். இப்படி எல்லாருமே கட்டினார். எத்தனை பிரிவு எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தோடு அத்தனை பிரிவும் கட்டி அதுக்கு எல்லா இமாம்களை பத்தி விட்டு கட்டின ஹதீஸ் இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக் அவ்வளவு பேருக்கு விட்டு கட்டிய ஹதீஸ்கள் எதிராகவும் சார்பாகவும். எனவே ஒரு பெண்ணாம் பெரிய ஒரு இட்டு கட்டின ஹதீஸ் குப்பை உருவுக்கு தான் மாணிக்கங்களை போடணும். இது நாம் கவனமாக விளையும். கொஞ்சம் நஞ்சம் அல்ல கூட மிகைப்படுத்தி சொல்றதா அமெரிக்கையும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவரோட ஹதீஸ் கிரந்தத்தை தொகுக்கும் போது ஆயிரக்கணக்கான அதாவது லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருந்துதான் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் மோத்தாவை தொகுக்கும் போது ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருந்தால் அந்த ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார். திருப்பி திருப்பி பார்த்து வந்தார்கள். இறுதி காலம் வரையில் அவங்க அதை திருப்பி திருப்பி ஆராய்ந்து வந்தார்கள் சொல்லி எங்களுக்கு வரலாறு. அப்ப எனவே இப்படி ஒரு பெரிய குழப்ப நிலையோடு முஸ்லிம் சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பது மிகவும் தெளிவான. இதுதான் நாங்க கவனமா ஹதீஸ் பத்தி படிக்கும் போதே விளங்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் தான். இந்த தொகுப்பு தனிநபர்கள கையில விடப்பட்டதன் காரணமா உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல தேவையில்ல, தனிநபர்கள் என்பவர்கள் குறிப்பிட்டு வரையறுக்கப்பட்ட ஆற்றல் கொண்டவர். பிறகு அந்த காலப்பிரிவுல எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் இருக்கல, எந்த வசதி வாய்ப்புகளும் இருக்கு. பிரயாணம் செய்வது என்றாலும், எழுதி வைப்பது என்றாலும், பாதுகாப்பது என்றாலும், இது எல்லாத்துக்குமே பெரும் கஷ்டப்பட்டுதான் அதெல்லாவற்றையும் செய்யும். எனவே இதன் காரணமாக ஹதீஸ்கள்ல இப்ப நாங்க இங்க பார்த்தது போல இந்த உதாரணமே உங்களுக்கு போதும். நான் சொல்றது இன்னும் உதாரணம் இருக்குது. இந்த உதாரணத்தை நீங்க பாருங்க, ஏறத்தாழ 14,000 ஹதீஸ்கள்ல அறவாசிகள் ஏறத்தாழ செய்யுது. அறவாசின்னா நீங்க பாருங்க எவ்வளவு தூத்துக்கு அது போகும். பெரும்பாலும் எப்படி இருக்கும், ஒரு 5% வைஃபா இருந்தா அது ஒரு 5% இதா இருக்கும், பரவாயில்ல. இன்னொரு உதாரணத்தை பாருங்க, நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இமாம் நவவி தொகுத்த ரசூலுல்லாஹ்வுடைய அதுக்காரர்களை பத்தி எழுதுறது ஹதீஸ் தொகுப்பாளர், பெரிய ஒரு ஹதீஸ் தொகுப்பாளர். ஹதீஸ்ல ஒரு பகுதி மட்டும் திக்ருகளை மட்டும் தொகுத்தது, திக்ருகள் மட்டும். அந்த ஹதீஸ் தொகுப்ப ஆராய்ந்த நவீன கால அறிஞர்களுக்கு இதுல 15% ஹதீஸ்கள் மௌதுவாகவும் தஈஃபாகவும் இருக்கிறது என்று. நான் சும்மா உங்களுக்கு சொல்லல, நான் ஒரு ஹதீஸ்துறை அறிஞர் இல்லை, ஆனால் ஹதீஸ்துடைய தொகுத்தார்கள் மிக தெளிவாக சொல்றாரு. எனக்கு அந்த புக்கை இருக்குது, அதை சைகா தாய்பாண்டு ஆய்வு செஞ்ச எல்லாமே இருக்குது. அதை வச்சு நான் சொல்றேன் இவ்வளவு. எனவே இதுல நாங்கள் என்ன விலையை கொள்ளலாம், எங்களை அறியாமலே சில திக்குறதுல ரசூல்லா ஓதுனா ஓது சில திக்குது அவ்வளோ சொல்லும், அது எதுவா இருக்கும் தாய்ப்பார் அதான் ஓதுவார். அப்ப எனவே முஸ்லிம் சமூகத்தில் அந்த விதத்தை உருவாவதற்கு, விளையாட்டு சிந்தனை கருத்துக்கள் உருவாவதற்கு இந்த ஹதீஸ் தொகுப்புகள் பங்களிப்பு செய்திருக்கிறத நாங்க தவிர்க்க முடியாம சொல்ல வேண்டும். இந்த இமாம்கள் ஒருத்தரை கூட சொல்றது நோக்கம், அவங்களோட தீமான ஒரு கஷ்டப்பட்டு செய்தார், அல்லாஹ் அவர்களுக்கான கூடிய பொறுப்பு. ஆனா இது ஒரு உண்மை, தவிர்க்க முடியாத மிகவும் தெளிவான நிறுவப்பட்டு என்றதை நாங்கள் முதலாவது வெளியிட்டு வேண்டிய கருத்து. அது காரணம் என்ன, நாங்க இங்க சொன்னது
தனிநபர்கள் ஆற்றலுக்கும் சக்திக்கும் நாங்க விட்டுட்டோம். அந்த காலத்து முஸ்லீம் சமூகம் விட்டோம். பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் யாரும் இது கவனமா இருக்கு. இவன் இந்த கொஞ்சம் சஹாபாக்கள் கொஞ்சம் கூட மூத்தாரத்தை கண்ட உடனே உமர் சத்தாப் அவருக்கு கவலை வரும். இப்படியா இந்த குர்ஆனை செய்யறது அழகா வச்சிருக்கோம் பிரச்சனையா போய் அப்ப உடனே உமர்லானவர்கள் போய் பேசி எல்லாம் செஞ்சாங்க. அது பிறகு உங்களுக்கு தெரியும், பின்னால காலத்தில் உள்ள சஹாபாக்கள் பேர் குர்ஆன் ஓதிக்கொண்டு ஒரு ஆள் ஓதுறது இன்னொரு ஆள் ஓதுறது வித்தியாசமே. அதுல கொஞ்சம் தக்கம் பேச்சு, கொஞ்சம் குழப்பம் கொண்டு போய் இதை அவதானிச்சு கொண்டிருந்த ஒரு சஹாபி, அவர் பேர் ஞாபகம் இல்லை, சஹாபி உடனே உஸ்மான் அவர்கிட்ட வந்து அவசரமா நீங்க இதுக்கு முடிவு கொடுக்காரோ, பழைய காலத்துல இந்த ஏற்பட்டது போல இந்த குர்ஆனை பற்றிய கருத்து வேறுபாடு வந்தது கடைசியில. அதனால இந்த ஒழுங்கு கொண்டு வாங்க சொன்னோன்னே உஸ்மான் ரலியல்லாஹு திரும்ப அந்த புத்தகத்தை குர்ஆனை திருப்பி எழுதி கைகள்ல தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்கிற அவ்வளவு குர்ஆனை வெடித்து எரிச்சு வச்சிட்டாங்க. இந்த நிலம் இது இந்த நடக்க அதான் நான் இது சொல்ல வரேன். இது பின்னால வந்த எந்த ஒரு ஆட்சியாலும் இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கவனிச்சு. உதாரணத்துக்கு பார்த்தோம், இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஒரு குரூப் ஒன்று சொல்லிச்சு. அவங்களுக்கு சொன்ன குஸ்ஸா செஞ்சு கதை சொல்பவர்கள் தாஸ் என்று சொல்லுவாங்க. இவங்கட வேலை என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளிக்கு போய் உட்கார்ந்து ஒரு பள்ளியில உதாரணமா பொதுவா அல்லது தொழுகம் எழுதிட்டு கதை சொல்றோம். மக்களுக்கு இந்த உணர்வு ஊட்டுவதற்காக இஸ்லாமிய ரீதியா உணர்வு ஊட்டுவது என்ற அபிப்பிராயத்தில் கதை சொல்றோம். இப்படி காசு ஒரு தொகை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கி அப்ப இதை இவங்களை அடிச்சு வரட்டுற வேலையை அணிகள் செஞ்சாங்க. இந்த மாதிரி பொய்களை சொல்லி தெரியாது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு காலத்துக்கு வரதுக்கு அதை அப்படியே விட்டாங்க. முஆவியாவும் அடுத்து பின்னாடி வந்த காலத்துக்கு பின்னாடி வந்தவர்கள் அதை அப்படியே விட்டாங்க. எனவே அந்த கதை பாரம்பரியமாக தொடர்ந்து வரும். இந்த குஸ்ஸா தொடர்ந்து வரும். குஸ்ஸாஸ்ட வரலாறுக்கே ஆச்சரியமான சில கதையெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க கீழே சொல்லிட்டு இருக்க கஷ்டம். அப்ப எனவே இருந்தவங்களுக்கு என்ன விளங்குது என்றால், முஸ்லிம் சமூகத்துக்குள்ளாக கவனிப்பாரற்று விடப்பட்ட ஒரு பகுதிதான் சுன்னத். அதை ஒரே ஒரு ஆள் தான் கவனிச்சார். இதெல்லாம் அவதானிச்ச உமர் இப்னு அப்துல் அஸீஸ் அவங்க குர்ஆனை கொடுத்தது போல இதையும் ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சு ஆளை நியமிச்சார். அவங்க கொஞ்சம் செஞ்சாங்க, ஆனா அவங்க பிறகு யாருக்கும் அது தனிநபர்கள கையிலேயே தொடர்பு இருக்கு. தனிநபர்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் குறிப்பிட்ட எல்லை கண்காணம் போக முடியாது என்பது இப்பவும் தெளிவு. இப்ப நாங்க அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு பார்த்தோம். நாங்க முஸ்லிம் சமூகத்துல வரலாற்று ஓட்டத்தை பார்த்தால் எங்களுக்கு விளங்கும், முஸ்லிம் சமூகத்துல கடைகள், எல்லா கடைகள், அது தஃசீரை அல்லது தஸவுஃபாக வேற வேற அகீதாவ எந்த கலையாக இருந்தாலும் எல்லாமே அந்த வரலாற்று ஓட்டத்துல பல காரணங்களால பாதிக்கப்படும். அதுல முக்கியமா பாதிக்கப்பட்ட ஒன்று, குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஒன்று சுன்னா. சுன்னா என்ன மற்ற கலைகளை விட சுன்னா பாதிக்கப்பட்ட அபாயம் கூட. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சொல்றது மற்ற என்ன சொல்லுவோம், இந்த இமாம் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு சொல்லுவோம். அது பெரிய பெருமானம் முஸ்லீம்கள் கொடுக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னா அது பெருமானம் சரிக்கும். எனவே என்ன அந்த வரலாற்று ஒன்றில் வந்த பிள்ளை ஒன்று பார்க்கிறோம். ஒன்று என்னது, இட்டுக்கட்டல் மிக பாரிய அளவு இருக்கு. அநேக சொல்ல நான் தெரிந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஷியாக்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இட்டுக்கட்டல். அடி வந்து நான் 10 இட்டு கட்டுறது, மற்ற அவங்களோட மத சார்பாக இட்டு கட்டுறது லட்சக்கணக்கு, 1 2 3 அல்ல லட்சக்கணக்கில் இட்டு கட்டுறாங்க. அதோட விஷயம். இரண்டாவது, இந்த இஸ்ராயலியா கிரேக்க தத்துவம், பாரசீக சிந்தனை பாரம்பரிய, பாரசீக இந்திய சிந்தனை பாதிப்புகள், இதெல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்ட சரி தெளிவான எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம். இதெல்லாம் முஸ்லிம் சமூகத்தோட இந்த பாதிப்பு அவ்வளவு. அப்ப இப்ப பார்க்க முடியுதோ, குர்ஆன் வழிகாட்டு, சுன்னாவுடைய வழிகாட்டு, இந்த 2 வழிகாட்டல் பிள்ளையா விளைக்கொள்ளவான நான் கூட சொல்றேன்னு சொல்லி உண்மையிலே கூட சொல்லல. கொஞ்சம் மிக சம்பந்தமான கொஞ்சம் வாய்ச்சல். குர்ஆன் உதாரணத்துக்கு குர்ஆன் எடுத்துக்கோங்க. குர்ஆன் ஆயத்தை மாத்தேல மாத்தினா விலைக்கு போறேன். அல்லாஹ்வுடைய வசனங்கள் டக்குன்னு வழங்கும். இதுவே மனுஷன் வசனம் தான் வழங்கும். ஆனா என்ன செய்தார்கள், குர்ஆன் விளக்கத்துல கட்டுமையான பாதிப்பு ஏற்படும். என்ன பாதிப்பு? முதலாவது பாதிப்பு இஸ்ராயலியா. இஸ்ராயலியாத்தால பாதிக்கப்படாத தஃசீர்கள் இல்லைன்னு சொல்ற அளவு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தஃசீர்கள் பாதிக்கப்படாம இருக்கு.